World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சரி, முதல்ல வாழ்வியல் பரிகாரங்கள் பார்ப்போம். இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் எப்படி எடுக்கிறது? அதாவது நீங்கள் 14 கர்ம நட்சத்திரத்துடைய கர்மாவை பற்றி சொல்லி கொடுத்தனா, எதனால் அந்த கர்மா வருதுன்னு சொன்னோன்னா, எந்த தவறு பண்ணனாலும் அந்த கர்மா வருதுன்னு சொன்னோம் 14 கர்ம நட்சத்திரத்துக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வாழ்வியலாக முதல்ல உங்களுக்கு அந்த கர்ம நட்சத்திர சம்மந்தம் வந்துட்டாலே, அது எத்தனை கர்ம நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு 2 சம்மந்தம் இருக்கும், 4 சம்மந்தம் இருக்கும். அதில் என்ன மாதிரி சம்மந்தம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடாது. அதான் முதல் கண்டிஷன். அதை செஞ்சால் என்ன ஆகும்னா, லிவர் கெட்டு போனவங்க குடியை நிறுத்தாமல் குடிச்சிட்டே இருக்கிறதுக்கு சமமாயிடும். சீக்கிரமாக டெத்து வந்துடுமா உங்களுக்கு? அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னு. பாதிக்கப்பட்டது தெரிஞ்சும் மறுபடியும் அதே தவறை பண்ணால் என்ன ஆகும்? சிவியரான தண்டனைகள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் பூரட்டாதி வரதட்சணை கொடுமைன்னு சொல்லியாச்சு. டிமாண்டிங் ஃபேக்டரில் மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். பூரட்டாதி சம்மந்தம் இருக்கிறவங்க மறுபடியும் அதே தவறை பண்ணிங்கன்னா வரதட்சணை கொடுமை நீங்கள் பண்ணுவீங்க, அல்லது டிமாண்டிங் ஃபேக்டர்ஸ் தவறு பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன ஆகுன்னா, அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அப்போ வாழ்வியலில் முதல்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதே அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 14 கர்ம நட்சத்திரங்களில் முதல்ல அஸ்வினி வாழ்வியலாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது முதல் பாகத்தில் வருதா? முதல் பாகத்தில் வருது. அப்போ இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும்னா, உங்கள் தோற்றத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். தோற்றத்தை எப்படி மாற்றுறது? ஹேர் ஸ்டைல் மாற்றலாம், கண்ணாடி போடலாம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றலாம். முதல் பாவங்கிறது தோற்றத்தை குறிக்கக்கூடியது. அப்போ தோற்றத்தை மாற்றிக்கொள்வது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கர்ம நட்சத்திரத்தோட இம்பேக்ட் இருக்கிறவங்க தான் இதை செய்யணும், இல்லாதவங்க செய்யக்கூடாது. அஸ்வினியில் இருந்தால் தான் செய்யணும். அடுத்து 2வது பாவம் என்னது? மிருகசீரிஷம். அந்த மிருகசீரிஷம் எதில் விலகுது? 2ஆம் பாவம் ரிஷபத்தில் விலகுதா? மிருகசீரிஷம் ரிஷபம் மிதுனம் 2லேயும் வந்தாலும் ரிஷபத்தை தான் இம்பாக்டாக எடுத்துக்கணும் நம்ம கர்ம நட்சத்திரத்தில். அப்போ 2ஆம் பாவங்கிறது என்ன? உணவு பழக்க வழக்கம். உணவு பழக்க வழக்கத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிலோ சாக்ரிஃபைசிங் பண்ணிக்கோங்க. நான் இந்த பொருளை சாப்பிடல, ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், இல்லை நான்வெஜ் சாப்பிடல, வெஜ்ஜு சாப்பிட்றேன், ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். அது ஒரு உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது எப்படி எடுக்கிறோம் அந்த கான்செப்ட்டு? கர்ம நட்சத்திரம் எந்த பாவத்தில் விலகுது? லக்னத்தில் விலகுறதுனால ஹேர் ஸ்டைல், மிருகசீரிஷம் ரிஷபத்தில் விலகுறதுனால உணவு பழக்க வழக்கம். அடுத்தது 3வது திருவாதிரை. திருவாதிரை பார்த்திங்கன்னா மிதுனம், அது 3ஆம் பாவமா? அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் ஏதாவது மாற்றிடணும். மொபைல், லேப்டாப், ஹெட்ஃபோன், கையில் கட்டுற வாட்ச், இதெல்லாம் மிதுனம் சார்ந்த பொருட்கள். அதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு கடகம். ஆயிலியம் கடகத்தில் தானே வருது. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றணும், அல்லது வீட்டில் ஏதாவது பொருட்களை மாற்றுங்க. வீட்டில் போட்டிருக்கிற சோபா, ஃபர்னிச்சர்ஸ், வீட்டில் மாட்டிருக்கிற கண்ணாடி, வாட்சு, இந்த மாதிரி ஏதாவது வீட்டு உபயோகப் பொருட்களை நம்ம மாற்றம் செய்ய வேண்டும். ட்ரெஸ்
கார் வச்சுருக்கவங்க காரை மாற்றலாம், அல்லது காரை வந்து சர்வீஸ் ஃபிட் எடுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது வீடு சேஞ்ச் பண்ணுறது, வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறது, அதுவும் பண்ணலாம். இதெல்லாம் கடகத்துடைய செயல்பாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள். இதனால் என்ன ஆகும்னா, கர்ம நட்சத்திரத்தால் பாதிப்பு உள்ளவர்கள் இதை செஞ்சால் கர்ம நட்சத்திர பாதிப்பு குறையும். அடுத்தது பூரம். பூரம் பூரம் வந்து சிம்மத்தில் வருதா? ஓகே, சிம்மம் வந்து என்ன 5ஆம் பாவமா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? 5ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் உபயோகப்படுற டிவியை மாற்ற வேண்டும். அதாவது வாழ்வியலாக நமக்கு கர்ம நட்சத்திரம் எந்த ராசியில் விழுகுதோ அந்த ராசி சார்ந்த பொருட்கள்லையும் அந்த கர்ம நட்சத்திரம் இம்பேக்ட் இருக்கும். அப்போ அதை மாற்றிட்டிங்கன்னா அதோடைய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். அப்போ டெய்லியும் பார்க்குற ஒரு விஷயம்னா டிவின்னு சொல்கிறோம். அப்போ சிம்மத்துக்கு டிவி. அப்போ யாருக்கு பூரத்தில் இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணால் டிவியை மாற்றிடணும். அதான் சார், பூரத்தில் கர்ம நட்சத்திரம் எப்படி இருந்தாலும் சரி, லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி, 9 கிரகத்தில் யார் இருந்தாலும் சரி, இந்த பரிகாரம் பண்ணணும். அடுத்தது கன்னி. கன்னியில் வந்து கர்ம நட்சத்திரம் எது வருது? அஸ்தம் வருதா? இதுக்கு என்ன பண்ணணும் வாழ்வியலான்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் வாழ்வியல் செயல்பாட்டில். அப்போ என்ன பண்ணணும்? அஸ்தத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி பேதி மாத்திரை சாப்பிடணும். டிவி தான் எடுத்துக்கணும் சார். என்ன ரீசன்னா, பூரம்னா நட்சத்திர காரகத்துவத்தில் சினிமான்னு வரும். அதனால் டிவி வந்து பர்ஃபெக்டாக அதை வேலை செய்யும். டிவி மாற்றுங்க, இல்லையா என்ன பண்ணுங்கள், டிவி இல்லாதவங்க டிவியாவது வாங்கி தானம் பண்ணிடுங்க. ஓகே. கண்ணிக்கு என்ன சொன்னோம்? பேதி மாத்திரை சாப்பிட்ணும், வயிறை க்ளீன் பண்ணணும். அடுத்து துலாம். துலாமில் என்ன இருக்குது? சித்திரை. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, சித்திரை வந்து 7ஆம் இடமா வரும். துலாம் ராசியை தான் மெயினாக எடுத்துக்கணும் சித்திரையில். இந்த இதே பண்ணிக்கலாம் துலாம், ஏன்னா அந்த நட்சத்திரக்காரதும் இணைஞ்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 7ஆம் பாவமாக வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கணும் எல்லாருமே. அது என்ன பரிசோதனை எடுக்கணும்னா, யூரின் டெஸ்ட். ஏன்னா துலாம் தான் யூரின் அர்த்தம். யூரின் டெஸ்ட் எடுக்கணும் எல்லாருமே. கர்ம நட்சத்திர பாதிப்பில் இருக்கிறவங்க சித்திரையில் இருக்கும்போது அடிக்கடி என்ன பண்ணுங்கள், சும்மாவே டாக்டர்கிட்ட ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து விருச்சகம். விருச்சகத்துக்கு என்ன பண்ணணும்னா, விருச்சகம் தான் கழிவறை. வீட்டு டாய்லெட்டை உங்கள் கையால் நீங்களே கழுவ வேண்டும். கழிவறையை சுத்தம் செய்தல். அனுஷம்னா டாய்லெட்டுன்னு அர்த்தம். விருச்சகனாலும் டாய்லெட் தான். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் அந்த வாழ்வியலை மிஸ் பண்ணாமல் செய்யணும். அடுத்தது தனுஷில் 3 கிரகமும் வருதா? அதுக்கு பரிகாரம் என்ன தெரியுங்களா? கோயிலுக்கு போனால் உண்டியலில் பணம் போடணும். 3க்குமே கோயிலுக்கு போனால் உண்டியலில் பணம் போடுங்க. என்ன ரீசன்னா, உங்களுக்கு அந்த 3மே என்ன சம்மந்தப்பட்டிருக்கு? உண்டியல், குலத்தை மூடுதல், அறக்கட்டளை பணத்தை திருடுதல். இதெல்லாம் கோயிலுக்கு வர பணத்தை வச்சு தான் பண்ணுவாங்க, சீரமைப்பாங்க. அப்போ உங்களை சார்ந்த உங்களுடைய பணம் அந்த உண்டியலுக்கு போனாலே அதுக்கு பரிகாரம் ஆகிடும். எந்த கோயிலுக்கு போனாலும் தவறாமல் உண்டியலில் பணம் போட்டு வரணும். வாழ்வியலாக அதை செஞ்சுட்டு வாங்க. உண்டியல் தானமும் செய்யலாம், ஆனால் உண்டியலில் பணம் போடுறது சிறப்பு. 3க்குமே சார். தனுஷில் வர
மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 கர்ம நட்சத்திரத்துக்கும் ஒரே பரிகாரம். உண்டியலில் போகிற எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன், பெருமாள் எந்த கோயிலுக்கு போனாலும் உண்டியலில் பணம் போடுங்க. உங்களால் முடிஞ்ச பணத்தை போடலாம். மகரத்தில் எந்த கோயில் வேணாலும். மகரத்தில் வந்து என்ன எடுத்திருக்கோம்? அவிட்டம் எடுத்திருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய வெட்டியான்கள், 10ஆம் இடம் மகரங்கிறது வெட்டியானை குறிக்கும். அந்த வெட்டியான்களுக்கு வந்து செப்பல் வாங்கி கொடுக்கணும், செருப்பு. அந்த 10ஆம் பாவமும் அதில் நிறையா கிரகம் என்ன சம்மந்தப்பட்டுச்சு? செவ்வாசனி தான் சம்மந்தப்பட்டுச்சு அதிகமாக கிரகச்சேர்க்கையில். வெட்டியான்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கணும். அடுத்தது கும்பம். கும்பத்தில் பூரட்டாதியா? பூரட்டாதிக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் அதை வந்து எல்லாமே லாப நோக்கத்தோட டிமாண்டிங் ஃபேக்டர்ஸாக பண்ணுறதுன்னு சொன்னோமா? இதுக்கு என்ன பண்ணுறது தெரியுங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சாப்பிட போகிறீங்க, இல்லை ஒரு பேங்க்குக்கு போகிறீங்கன்னா அங்கே கடைநிலை ஊழியர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சும்மா பணம் கொடுங்க. இதுக்கு பேர் டிப்ஸ் கொடுக்குறதுன்னு பேர். இப்போ நம்ம எல்லாருக்கும் டீ கொடுத்தாங்களா, அவங்களாம் இங்கே வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் சம்பளம் இருக்கும். பட் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்குலாம் டிப்ஸ் கொடுத்துட்டு போவோம். அந்த டிப்ஸ் கொடுக்குறதுக்கு பூரட்டாதிக்கு சிறந்த பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம். அது குறிப்பாக ஏடிஎம்மில் கன்மேனாக இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு கொடுக்கணும் ஏடிஎம்மில் பணம் எடுத்து வரும்போது. ஏன்னா பூரட்டாதினா ஏடிஎம்னு அர்த்தம். பூரட்டாதினா ஏடிஎம், செக்யூரிட்டி, கன்மேன்ஸ் அவங்களுக்கு. ஓகே, யாரும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் ஆப்ஷன் சொல்லிட்டேனே. ஹோட்டலில் சாப்பிட போகும்போது சர்வர் கொடுங்க. ஆட்டோவில் போனீங்கன்னா ஆட்டோவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்தி கொடுங்க. அடுத்தது மீனம். மீனம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி. இதுக்கு பரிகாரம் என்னென்னா, கோமாதாவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். எங்கேயாவது கோயிலுக்கு போகிறீங்கன்னா கோமாதா இருந்தால் அங்கேயே அகத்திக்கீரை விற்பாங்களா, அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும். அது வந்து வாழ்வியலாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, பிரபஞ்ச ஆசீர்வாதத்துடன் இதே மாதிரி நிறைய வகுப்புகள் நம்ம எடுப்போம். அதேமாதிரி கரூரில் 31 மே மாதம் 31/5/2026 கரூரில் சஷ்டி குழுமத்தோட 50 விழா இருக்குது. அதை பற்றி நேற்று மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தேன். அந்த விழாவில் 2 புத்தகம் ரிலீஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எல்லோரும் உபாசனை வாங்கிட்டு இருக்கீங்களா? அந்த மீட்டிங்கில் உபாசனை தெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பதுங்கிற புத்தகத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தோஷம் சாபம் பற்றிய, இப்போ இன்றைக்கி படித்த மாதிரி நிறையா தோஷம் சாபம் சம்மந்தமான பரிகாரங்கள், கோல்டன் பரிகாரங்கள் புத்தகங்களை உங்கள் அனைவருக்கும் இலவசமாக நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நிறையா சிறப்பம்சங்கள் அந்த விழாவில் இருக்குது. மேட்ரிமனி ஆப் ரிலீஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சஷ்டிக் அஸ்ட்ரோ ஆப்பில் நிறையா புது விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். இப்படி நிறையா விஷயங்கள் நம்முடைய 50 விழாவில் இருக்குது. இதில் வருகை புரியவங்க எல்லாருக்கும் 27 ஜென்ம நட்சத்திரங்களுக்கு உண்டான நட்சத்திர குறியீடுகள், அதையும் ஃபோட்டோ ஃப்ரேமாக அவங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறோம். அப்புறம் காசி பிரசாதம், அன்னபூர்ணி பிரசாதம், பைரவர் பிரசாதம் இதுவும் கொடுக்க போகிறோம். இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கணும், நாங்கள் வரோன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அப்போ தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் ரெடி பண்ணி வைக்க முடியும். ஏன்னா போன தடவை நம்ம 1000 புக்ஸ் அடித்து ஃப்ரீ புக் நிறைய பேருக்கு பத்தாமல் போயிடுச்சு. ஒரு 50 பேருக்கு மறுபடியும் தான் ரீப்ரிண்ட் போட்டு கொடுத்தோம். அதனால் இந்த தடவை முன்பதிவு பண்ணிவிட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் புக்ஸ் கொடுக்கறது வசதியாக இருக்கும். இப்படி நிறையா சிறப்பம்சங்கள் இருக்குது. தேவைப்படுறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இருக்கரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.